இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் பண்றதுக்காக கிருஷ்ணகிரி ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த ஃபோர்ட்டை பத்தி பேசணும்னா நிறைய ஹிஸ்டரிஸ் இருக்குங்க. ஒவ்வொன்று நான் போக போக உங்ககிட்ட சொல்றேன். இந்த இடத்துல மொத்தமா நமக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 3 டாஸ்க். டாஸ்க் நம்பர் 1 என்னன்னா, இந்த ஃபோர்ட்ல ஒரு ஹிடன் எஸ்கேப் ரூட் இருக்குது. அந்த எஸ்கேப் ரூட் வழியா நம்ம டிராவல் பண்ணோம். டாஸ்க் நம்பர் 2 என்னன்னா, இந்த ஹில்லில் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையா இருக்கிற பாறை ஓவியங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அப்புறம் டாஸ்க் நம்பர் 3 என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல மினரல் வாட்டரோட டேஸ்டான தண்ணி நேச்சுரலாவே உருவாகுதுன்னு சொல்றாங்க. அதையும் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு நான் எப்படி ரீச் ஆனது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃபைன். இப்போது டென்ட்டை ஓப்பன் பண்ணி நேற்று நைட்டு எந்த லொக்கேஷனில் தான் நம்ம வந்து படுத்துருக்கோன்னு பார்க்கலாமா? நல்லா குளிராக இருந்துச்சுங்க நேற்று நைட்டு. நேற்று நைட்டு நம்ம ட்ரை பண்ணி வரும்போது இதை சுற்றி இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்கும் எதுவுமே நம்மளால பார்க்க முடியலையா. இந்த பெட்ரோல் பம்ப் மட்டும்தான் ஆக்சுவலி இந்த நேற்று நைட்டு நான் பார்த்தேன். இது பாருங்களேன், ரொம்ப தூரத்துக்கு கடையோ ஒன்றுமே இல்லை. இந்த பெட்ரோல் பம்ப் மட்டும்தான் இந்த ஏரியாலே இருக்குது. ஸோ பள்ளி வேலைக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நமக்கு இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க. இனி கிருஷ்ணகிரிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 27 கிலோமீட்டர்ஸ் only. நம்ம கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோம். நம்ம டேரெக்டாகவே கிருஷ்ணகிரி ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இது வரைக்கும் தான் பைக் போகும். இனி இதுக்கு மேலே வந்து நம்ம இதே மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி தான் ஏறணும். மக்களே செம்ம எக்ஸைட்டடாக இருக்கு. வெயில் ரொம்ப அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கீழே இருக்கணும். இந்த ஃபோர்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 16வது செஞ்சுரியில் விஜயநகர பேரரசனால தான் இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டுக்கு மேலே வந்து ஒரு தர்கா இருக்குது. அதனால இது வந்து டிப்பு சுல்தானால தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி கிருஷ்ணகிரி சொல்கிற இந்த இடம் அந்த காலத்தில் ஒரு பெரிய கொமர்ஷியல் ரூட்டாக இருந்துச்சு. அதனால அரசர்களுக்கும் பேரரசுகள் வாழ்ந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கும் இந்த கோட்டைக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க நமக்கு மேலே போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் ப்ரூஃப் இங்கிருந்து நமக்கு கலெக்ட் பண்ண முடியுதுன்னு. நம்ம போற வழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் மட்டும்தான் ஸ்டெப்ஸ் இருக்கு. மிச்சப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய பெரிய ரவுண்டு கல்லாக தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்லையும் லைக்ஸ்லையும் சொல்லுங்க. அப்படி நம்ம ட்ரக் பண்ணி மேலே ஏறிட்டு இருக்கும்போது பாதி வழியில் வந்து ஆஞ்சநேயர சாமியோட ஒரு சின்ன சிலை கல்லில் செதுக்கி வச்சது நான் பார்த்தேங்க. இங்கே இந்த வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ட்ரெக் பண்ணி ஃபைனலி நம்ம ஹில்லுக்கு டாப்பில் ரீச் ஆகிட்டோம். அப்பா காலங்காத்தால எதுவுமே சாப்பிடாம அப்படி ட்ரெக் பண்ணோமா, ரொம்ப டயர்டாயிருச்சு. இங்க இருந்து கிருஷ்ணகிரி சிட்டியோட ஹோல் வியூ பார்க்கலாமா வாங்க. இங்கிருந்து நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு தெரியுது. அந்த பெரிய மலை, ஹோல் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சூப்பராக தெரியுதுங்க. ஸோ இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்டு கேவ் மாதிரி போகிற ஒரு பாத்வே தான். அங்கே போய் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. இங்கே வந்து தர்கா இருக்குது. தர்காவுக்கு பக்கத்தில் தான் அந்த கேவ் இருக்குது மக்களே. ஃபைனலி நம்ம தர்கா ரீச் ஆகிட்டோம். வாங்க தர்காவில் போய் ப்ரே பண்ணி அப்படியே அந்த கேவுக்குள்ளே போகலாம். டோரா சொல்லுவாங்கல்ல, சுரங்கப்பாதை, ஆறு, அப்புறம் மேப்பா என்னமோ சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ யாருமே இல்லை. அதனால நானே தான் போய் ஒவ்வொரு தப்பான வழியில் போய் திரும்பி வந்து அந்த ரூட்டை நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். வாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம அந்த சுரங்கப்பாதையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். மக்களே ரொம்ப டீப்பாக உள்ள போகுதுங்க. இது பாருங்க, ரொம்ப உள்ள போகுது. போலாமா? லெட்ஸ் கோ.
ஸோ அந்த காலத்தில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து எனிமிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் இங்கே பதுங்கி நின்று எனிமிஸ் அட்டாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் போக சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க இப்போ இந்த சுரங்க பாதைக்குள்ளே நமக்கு போகலாம். டோராவின் பயணங்கள் வாங்க. ஐயோ கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க, ஏன்னா யாருமே இல்லை, நம்ம மட்டுமா இருக்கோமா. லெட்ஸ் கோ. என்னடா நான் திரும்பி இறங்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, கேமரா கல்லில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ ரொம்ப ரொம்ப டீப்பா போகுதுங்க உள்ள. நான் வந்து இவ்வளோ டீப்பா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல. போலாமா மக்களே, வாங்க. செம்ம த்ரில்லிங்காக செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஒரு காலத்தில் இங்கெல்லாம் ஆளுங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஐயோ இங்கே வேற ஒரு பாத்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த வழியாக வந்து நம்ம இப்படி கோட்டையோட இன்னொரு டைரக்ஷனில் போய் நமக்கு ரீச் ஆகலாம். ஓ நம்ம அந்த சைட்லேருந்து வந்தோம். ஓகேங்களா, அந்த சைட்லேருந்து அப்படியே வந்து இங்கே வந்துடலாம். இங்கிருந்து மறுபடியும் அந்த பாத்து கண்டினியூ ஆகி போகுது. இது எங்கே போய் சேர போகிறதுன்னு தெரியலையே. வாவ், அப்படி நான் பயந்து கேவுக்குள்ள பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும் போதா திடீர்னு அது நடந்துருச்சு. என்னடா இது போயிட்டே இருக்குது. டேய் அது என்னடா சவுண்ட் இது? பள்ளி. ஒரு செகண்டு உயிரே எடுத்துட்டியடா. ஃபுல்லாக தண்ணி தான் இங்கே இருக்குது. ஆனால் தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக்கிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய வாட்டர் ஏரியா. நம்மளோட ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டுக்கு கூட அதோட எண்ட் ரீச் ஆக முடியல, அந்த அளவுக்கு பெருசு மக்களே. ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா தான். ஆனால் என்னடா இது பிளட்டால் எழுதி மாதிரி இருக்குல்ல. நானும் பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். இந்த பேய் படத்துலலாம் பிளட்டால் எழுதி அப்படியே லீக் அப்படி வந்துட்டு இருக்கும்ல, அதே மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக சீரியஸாக செம்ம இடம். ஆனால் அது வர்றவங்க அப்படியே குப்பை போட்டு தள்ளி வச்சுருக்காங்க. இந்த கேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் யார்டாக மாற்றி வச்சுருக்காங்க. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இப்போ வாங்க நமக்கு இந்த இந்த கல்லில் எழுதி இருக்கிற ஓவியங்கள் பார்க்கறதுக்காக நமக்கு போகலாம். அது எந்த பக்கம் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. மறுபடியும் தேட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஐயோ இது வந்து தப்பான ரூட்டுங்க. அந்த காலத்தில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து நெல்லெல்லாம் குத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்களோ. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடங்கள்ல மனுஷங்க வசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப்னு யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்னு. வாவ், வேற லெவல் ஸ்பாட்டுங்க. எங்கடா ஃபோட்டோ கட்டலாம் சொல்லி ராஜகமார் ஒவ்வொரு ஹில்லுக்கு மேலே ஏறி பார்த்துருப்பாங்க. அப்போது அப்படியே இந்த ஹில்லுக்கு மேலே ஏறும்போது அட மச்சான் வாடுறா சரியான ஸ்பாட்டு மச்சான், நமக்கு இங்கே டென்ட்டு போடலாம்டா, இங்கே நமக்கு ஃபோட்டோ போடலாம்டா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அழகான இடத்தையெல்லாம் வந்து எப்படிங்க மிஸ் பண்ண தோணும். இங்கேயே ஒரு டென்ட்டை போட்டு படுக்கலாம் தான் எனக்கும் தோணுது. சரியான பிளேஸுங்க. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பாம்பும் கண்டிப்பாக இருக்கும். இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பெய்கிற மழை ஃபுல்லாக வந்து கலெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் இது. ஸோ மழைக்காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்?
அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தேன். அந்த ஸ்டெப்ஸ் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடா என்னன்னு தெரியல, வீடு கிடையாது, நம்ம ஊரில் இருக்கிற கோவில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கல். அந்த ஒரு கல்லை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. வாங்க இப்போது அந்த கல்வெட்டில் எழுதின ட்ராயிங்ஸும் அந்த பாண்டையும் தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இந்த கேவில் இதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. இப்போல்லாம் இங்கே வந்து ஏதோ சூனியம் பண்ணிட்டு இருக்குது போல். நம்ம இப்போ எங்கே ரீச் ஆகிருக்கோம்? நம்ம வந்து ஃபோட்டோட இன்னொரு சைடு ரீச் ஆகிட்டோம். இந்த வழியாக தான் நம்ம வெளியே வந்தோம். இங்கே இந்த இடத்துல எங்கேயோ தான் இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு இமேஜோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் அது எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் தேடி போயிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஃபைனலி we found it. இந்த பாறை ஓவியங்கள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் விலங்குகளை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் அவங்க இடுப்பில் வந்து ஒரு சோடு உங்களுக்கு பார்க்க முடியுதா. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிற மக்கள் எல்லாரும் கூட கையை கோர்த்து நிற்கிற மாதிரியான ஒரு ஓவியம் அந்த பாறையில் நான் பார்த்தேன். நம்ம ஏறுற இடத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இது இருந்துச்சு. இது தெரியாமல் இந்த மலை ஃபுல்லாக நான் சுற்றிட்டேன். அந்த காலத்தில் மக்கள் இப்படி இங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சு இந்த ட்ராயிங்ஸை பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுங்க. இப்போது நம்ம ஃபோட்டோட இன்னொரு சைடுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டரோட டேஸ்ட்டாக இருக்கிற தண்ணி இங்கே இருக்கிற ஒரு பாண்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தண்ணி குடிக்க முடியுமாமா? அந்த பாண்டையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். மகளே, இப்போ நான் ஃபேஸ் அங்கே போய் அடித்து நான் விழுந்திருப்பேன். இது பாருங்க, என்ன விட மாட்டேங்குது. விடுறா. ஆமாம், தப்பான ஒரு வழியில் போய் ரொம்ப டயர்டாயிருச்சுங்க. ஐயோ, இங்கே மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து போகலாம். இந்த பெரிய பெரிய ராக்ஸுக்கு உள்ளே போனோம். அங்கே தான் அந்த பாண்ட் இருக்குது. இங்கே ஒரு ஏரை போட்டு வச்சுருக்காங்கல்ல, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே தான் தண்ணி இருக்குது. இதுக்குள்ள இங்கே மட்டும் தண்ணியோட ஈரம் அப்படியே இருக்குது. இந்த சைட்லேருந்து அப்படியே வருது. நான் கொஞ்சோட்டு தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தேங்க. பக்கா மினரல் வாட்டர் மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தண்ணி வந்து உருவாகிற இடத்துலேருந்தே அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இது பாருங்கள், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படியே ஃபில்டராகி வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. இது வந்து அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளுங்க ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணி இங்கே வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சு இங்கேருந்து அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. வாவ், சூப்பரில். ஸோ இந்த ஃபுல் ஃபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி ஆளாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம், ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஸோ ஓகே ஃபைன், இனி இங்கிருந்து நம்ம வேறு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி லஞ்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துல போய் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம். ஐயோ, இனி வந்து நம்ம இறங்கி வந்த இந்த பெரிய பெரிய பாறையெல்லாம் நம்ம ஏறி மேலே போகும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போவே வந்து அந்த லைக் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து இந்த களி ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ். களியும் மட்டன் குழம்பு தான் நம்ம சாப்பிட போகிறோம். நான் ஹோட்டலுக்குள்ளே போனதும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக களி உருட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து சூப்பரான களியும் மட்டன் கிரேவியும் சேர்த்து நம்மளோட லஞ்சை நம்ம சாப்பிட்டுட்டோம். பழைய காலத்தோட அந்த பக்கா செட்டப் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.
ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா களி மட்டன் நம்ம சாப்பிட்டாச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க. மொத்தமாக 120 ருபீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கூகுளில் வந்து சேகர்ஸ் களி ஷாப் போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் கரெக்டாக காமிச்சிடும். ஓகே ஃபைன். இது வந்து சென்னையோட ஹைவே. அங்கிருந்து அடுத்து நான் வந்து கிருஷ்ணகிரி கேஆர்பி டாமுக்கு தான் போனேன். ஆனால் அங்கிருந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நான் வந்து பைக் ஒரு இடத்துல பார்க் பண்ணி ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க. திடீர்னு பார்த்தா பைக்கு டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. மக்களே, நம்மளோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து பாருங்கள் பெண்ட் ஆயிடுச்சு. என்னோடய பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுங்க பாருங்கள். இன்றைக்கி சர்வீஸ் சென்டரும் ஓப்பன் பண்ணல. ஸோ நாளைக்கு தான் நமக்கு ரெடி பண்ண முடியும். அதனால இன்றைக்கி நைட்டு வந்து கிருஷ்ணகிரி டவுனில் நம்ம ஸ்டே பண்ணி நாளை காலையில் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல வியூ இருக்குல்ல அங்கிருந்து. வணக்கம்டா மாப்பிள்ள, கிருஷ்ணகிரியிலேருந்து அகில். எனக்கு முன்னாடி இருக்கிற வியூ பார்த்தீங்கன்னா அரேவா காமிச்சிட்டுமா பாருங்க. டான் 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 டான். அங்கே அந்த வியூ, பின்னாடி நம்ம ரூமு, முன்னாடி இந்த வியூ. ரூமு கிடச்ச சந்தோஷத்தில் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செம்மையான ஸ்பாட்டு மக்களே. இது பாருங்கள், நமக்கு கீழே வந்து கிருஷ்ணகிரியோட மெயின் பஸ் ஸ்டாண்டு பார்க்க முடியுது. அங்கேருந்து ஆறு, இந்த மவுண்டன் வியூ அருமை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, பைக் வந்து இங்கே பார்க் பண்ண முடியாதாம்மா. யாரோ ஒருத்தங்களோட பைக்கு கீழே பார்க் பண்ணிவிட்டு திருட தூக்கிட்டு போயிடுச்சாம்மா. அதனால பைக்கு மட்டும் இங்கே பார்க் பண்ண முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பே அண்ட் பார்க்கோட ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் நம்மளோட பீஸ்ட்டை பார்க் பண்ணி நைட் இங்கே நிம்மதியாக வந்து தூங்கலாம். நாளை காலையில் சர்வீஸ் கொடுக்கணும். செம்மையாக ரிலாக்ஸ்டாக தூங்கட்டும். ஓகேங்களா? ரூம் காமிச்சிடு நல்லா தான் இருக்குது பாருங்கள். அழகாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் டிவி பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் சூப்பரான ஒரு ஃபேனு, சூப்பரான ஒரு பல்பு, ஒரு சேரு, ஒரு டேபிள். நைட்டு அந்த சேரை தூக்கி வெளியேதோ இந்த இடத்துல போட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 500 ருபீஸோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. ஆனால் பாத்ரூம் எங்கே இருக்குது தெரியுமா? இவ்வளோ க்ளோஸாக தான் இருக்குது. நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து யூரோப்பியன், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன். உங்களுக்கு யூரோப்பியன் உட்காந்து போர் அடிச்சிங்கன்னா டேரெக்டாக இந்தியனுக்கு போங்க. நல்லா படுத்து தூங்கிட்டேன். கண்ணு திறந்து பார்த்ததும் அப்படியே இருட்டாயிருச்சுங்க. இந்த வீடியோ நான் இங்கிருந்து என் பண்ணிக்கிறேன். அடுத்து சூப்பரான ஒரு சேலஞ்சில் வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் அகி சைனிங் ஆஃப். பை.